Hi teachers, அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறது பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 25. ஓகேங்களா? இப்போ நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு வந்துட்டோம். பயோகெமிஸ்ட்ரியில் நிறைய டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம நிறையா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதனால் 25 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 25 கொஸ்டினில் ஈச் கொஸ்டினுக்கும் நான் எக்ஸஸாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஏன்னா அது பயோகெமிஸ்ட்ரிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த 4 எலிமெண்ட்ஸ் கால்டு பிக் 4ன்னு சொல்லுவோம். நான் நோட் பண்ணிங்க, பிக் 4. ஓகேங்களா? அப்போது விச் மேக் அப் 95% ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ்லேயும் பவுண்ட் இன் லிவிங் சிஸ்டம் ஆர். இந்த எலிமெண்ட் வந்து எல்லா விதமான லிவிங் சிஸ்டத்துலையும் இருக்குது. அது என்ன? அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? 4 எலிமெண்ட் கால்டு பிக் 4ன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஆப்ஷன் பி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ். ஆப்ஷன் சி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர். ஆப்ஷன் டி கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு பாஸ்பரஸ். ஒன் மோர் கொஸ்டினை சொல்கிறேன். இதுலேயே செகண்ட் கொஸ்டின் ஒன்று சொல்லி, இதுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின்னா அது இன்னொரு கொஸ்டினா ஆப்ஷன் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் பக்கத்தில் நோட்டில் எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக NAD அண்டு FAD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோஎன்சைம். நோட் பண்ணிக்கோங்க. NAD அண்டு FADங்கிறது என்னது? ஒரு கோஎன்சைம். இது ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பண்ணலாமா? அடுத்தது நான் ஸ்லைடில் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கோம். ரெடியூசிங் சுகர். வாட் இஸ் இட்? செகண்ட் கொஸ்டின், ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர். ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், மால்டோஸ் அண்டு லாக்டோஸ். ஆப்ஷன் பி குளுக்கோஸ், சுக்ரோஸ் அண்டு செல்லோஸ். ஆப்ஷன் சி லாக்டோஸ், ஸ்டார்ச், கிளைக்கோஜன் அண்டு ட்ரைகோலோஸ். ஓகே. ஆப்ஷன் டி இங்கே இருக்கக்கூடிய ஆல் த எபோ. ஓகேங்களா? இது செகண்ட் கொஸ்டின். அடுத்தது இதில் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக நம்ம கார்போஹைட்ரேட்டை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆல்டோஸ் ஆர் கீட்டோன்ஸ்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம கார்போஹைட்ரேட்டை ஆல்டோஸ் ஆர் கீட்டோஸ்னு சொல்லலாம். சரிங்களா? நவ் தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் எ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்? விச் ஒன் இஸ் எ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்? இதில் எது ஃபேட்டி ஆசிட் நம்ம கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஓலிக் ஆசிட், ஆப்ஷன் பி லினோலிக் ஆசிட், ஆப்ஷன் சி ஸ்டீரிக் ஆசிட், ஆப்ஷன் டி ஆல். அப்போ இதில் எது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்? தேர்டு கொஸ்டினுங்களா? இதில் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். பொதுவாக ஓலிசாக்ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை ஆல்ரெடி நான் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இதில் 2 to 10 மோனோசாக்ரைட்ஸ் இருந்தால் அது நம்ம ஓலிகோ சாக்ரைட்னு சொல்லுவோம். சிம்பிள் கொஸ்டின் தான், பட் அதை வச்சுட்டா நம்ம ஆன்சர் தெரியாது போச்சுன்னா. சரிங்களா? நவ் ஃபோர்த்து கொஸ்டின், சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். இது நான் ஸ்லைடில் கொடுத்துட்டேன். சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் ஆர். ஆப்ஷன் ஏ வேலைன், லைசின் அண்டு சிஸ்டைன். ஆப்ஷன் பி ட்ரிப்டோபான், குளுட்டமிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட். ஆப்ஷன் சி சிட்ருலின், மித்தியோனைன் அண்டு குளுமரிக் ஆசிட். ஆப்ஷன் டி சிஸ்டைன், சிஸ்டைன் அண்டு மித்தியோனைன். ஸோ இதில் எது சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்? ஓகேங்களா? இதில் இன்னொரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். சரிங்களா? மால்டோஸை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணலாம். அப்போது நமக்கு வந்து என்ன விதமான மால்டேஸ் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? மால்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது மால்டேஸை நமக்கு மாறுது. இந்த மால்டேஸு நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மால்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது மால்டேஸாக மாறி அந்த மால்டேஸு நமக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். தெரிஞ்சுக்கோங்க. நவ்
Fifth questions. In amylose glucose units are linked by இந்த அமிலோஸ் குளுக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, இதனோட லிங்க் என்ன? கண்டிப்பாக ஆல்ஃபா தான், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அமிலோஸுங்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆல்ஃபா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடணும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆல்ஃபா 1,4 லிங்கேஜா, இல்லை பி ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1,6 லிங்கேஜா, இல்லை ரெண்டுமே இருக்குமா போத்து, அப்படி இல்லை அப்படின்னா டியில் ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது டைசேக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? டைசேக்கரைடுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். மால்டோஸு, சுக்ரோஸ், லாக்டோஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு வரேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, நியூக்ளியோப்ரோட்டீன் ஈஸ். நோட் பண்ணிக்கோங்க. நியூக்ளியோப்ரோட்டீன் ஈஸ் டேஸ். ஆப்ஷன் ஏ இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனா, ஆப்ஷன் பி சிம்பிள் ப்ரோட்டீனா, ஆப்ஷன் சி காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீனா, ஆப்ஷன் டி ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா. சரிங்களா? அடுத்தது இதை வச்சு ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறேன். இதோட இன்னொரு கொஸ்டின்ஸு, இதோட மாற்றுக்கிறதுல இன்னொரு கொஸ்டின்ஸு என்னென்னா, இப்போது நம்ம அத்லெட் போகிறாங்க இல்லையா, ஒரு ரன்னிங் போகிறாங்க, இல்லை ஏதோ சம்திங் ப்ளே பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு உடனடியாக நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ணக்கூடிய பாட்டு பேர் கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா? அந்த கார்போஹைட்ரேட் தான் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அத்லெட் போகிற பர்சனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம கொடுக்கும்போது அவனுக்கு எனர்ஜி இம்மீடியட்டாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 7, the major fibrous proteins of connective tissue is option A myosin, option B myoglobin, option C collagen, option D keratin. இதில் எது மேஜர் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் இந்த கனெக்டிவ் டிஷ்யூங்கிறான்? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒன் மோர் கொஸ்டின் நான் சொல்கிறேன். பொதுவாக ஃபேட் சால்யுபிளுங்கிறது என்னென்ன அப்படின்னா, ஃபேட் சால்யுபிளுங்கிறது 1 கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட் மாலிகுலும் சேர்ந்து தான் ஃபேட் மாலிகுல்னு நம்ம சொல்லுவோம். ஃபேட்டி ஆசிட் மாலிகுல்ஸ் 1 கிளிசரால் 3 ஃபேட்டி ஆசிட் மாலிகுல்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஃபேட் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? நவ் கொஸ்டின் நம்பர் 8, the sequence in which amino acid are linked to one another in linear sequence in a protein molecule is called as. ஒன்றும் இல்லைப்பா, ப்ரோட்டீனில் நமக்கு 4 இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டரின்னு ஒன்று இருக்கும். இதில் எந்த பாட்டு எந்த அமினோ ஆசிட் வந்து லிங்க் பண்ணும்போது அது லீனியர் சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் பி செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஒன் மோர் கொஸ்டின் நம்ம சொல்ல போகிறோம். ஆம்பிபதி அப்படிங்கிறது பொதுவாக ஆம்பிபதி அப்படின்னா, ஆம்பி அப்படின்னாவே ரெண்டுங்கட்டான்னு அர்த்தம். இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். ஆம்பிபதினா இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். அப்போது ஆம்பிபதி மீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் போலார் அண்ட் நான் போலார் எண்ட் ஆஃப் சேம் மாலிகுல்ஸில். ஒரே மாலிகுல்ஸில் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் போலாரும் இருக்கும் நான் போலார் ப்ராசஸும் இருக்கும். தட் நேம் இஸ் கால்டு ஆம்பிபதி. ஓகேங்களா? நவ் கொஸ்டின் நம்பர் 9, என்சைம்ஸ் ஹேவ். என்சைம்னா என்ன? ஓகேங்களா? உங்களுக்கு என்சைம்னா ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சேம் பிஹெச், ஆப்ஷன் ஏ சேம் பிஹெச்
அண்ட் டெம்பரேச்சர் ஆப்டிமஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி சேம் பிஹெச் பட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஆப்டிமா. இதில் ஒன்று தான் என்சைம்ங்கிறாங்க. ஆப்ஷன் சி டிஃப்ரெண்ட் பிஹெச் பட் சேம் டெம்பரேச்சர் ஆப்டிமா. டி இந்த 3 ஆப்ஷனுமே தப்புங்கிறாங்கப்பா. என்சைமுக்கு இது ப்ராப்பரான விளக்கம் இல்லைங்கிறாங்க. அப்போது இந்த 4ல் ஒரு ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? இது இதோட பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி இல்லை, பொதுவாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது வேக்சஸ் இருக்கு இல்லைங்களா? வேக்சஸ் அது வேண்டாங்க. லெசித்தின் நான் வச்சுக்கங்க. லெசித்தின் அண்டு செப்பலின்ஸ்னு ஒன்று இருக்குது. லெசித்தின் அண்டு செப்பலின் இது ரெண்டுமே ரிலேட்டட் டு லிப்பிட்ஸு. சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா பாஸ்போலிப்பிட்ஸில் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. லெசித்தின் அண்டு செப்பலின் ஈஸியா பாஸ்போலிப்பிட்ஸ். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 10. என்சைம் promote rate of chemical reaction by. Enzyme promote rate of chemical reaction by. Option A lowering energy of activations. Option B increasing energy of activations. Option C maintaining energy of activation. Option D without affecting activation energy but increasing reaction time. ஓகேங்களா? இதில் எது வந்து ப்ரமோட் பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுது? ஓகேங்களா? இதில் எந்த ஆன்சர் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 10th கொஸ்டின் சொல்லிட்டேன். இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி இது, அதாவது இந்த டாபிக் வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இருக்கிற என்னென்னா பெப்டைடு சொல்கிறோம் இல்லையா? பெப்டைடுன்னு உங்களுக்கு தெரியும், லிங்கேஜ் பண்ணக்கூடியது பாட்டு தான் பெப்டைடு. இந்த பெப்டைடுங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக கார்பாக்சிலும் அமைன், தட் மீன்ஸ் ஆஃப் அமோனியா, தட் லைக் அமைன், AMIN இருக்குல்ல, அமைன். இந்த NH2வும் COOHும் சேர்ந்தது தான் நம்ம பெப்டைட் லிங்கேஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11. Some enzymes when secreted or in inactive state are called. ஓகேங்களா? இதில் ஒரு என்சைம் இருக்குது, அது செக்ரிகேஷன் பண்ணும், ஆனால் அது எப்படி இருக்கும்? இன்ஆக்டிவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ ஐசோ என்சைம். ஆப்ஷன் பி கோ என்சைம். ஆப்ஷன் சி சைமோஜென்ஸ். ஆப்ஷன் டி அப்போ என்சைம். ஓகேங்களா? இப்போது ஒரு கொஸ்டின்ஸு. இப்போ செல்லுலோஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா? செல்லுலோஸுங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும்? ஹெக்ஸாகோனல்னு சொல்லுவோம் இல்லையா? ஹெக்ஸாகோனல் ஷேப் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பிரான்ச் கிடையாது. அதனால் செல்லுலோசிஸியை அன்பிரான்ச்சு குளுக்கோஷான்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அன்பிரான்ச்சு குளுக்கோஷானுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹெக்ஸாகான்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ செல்லுலோஸாவே உங்கள் அங்கே நீங்கள் ஆப்ஷனுக்கு கொஸ்டின் வந்துருந்தால் அன்பிரான்ச் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் அந்த ஆன்சர் அடிங்க. ஓகேங்களா? தென் கொஸ்டின் நம்பர் 12. Which is the best evidence for lock and key theory? இதில் சொல்லியிருப்பார் வெரி ஃபேமஸ் தியரி, லாக் அண்ட் கீ மெத்தட். ஆப்ஷன் ஏ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்ஸ். ஆப்ஷன் பி ஃபீட்பேக் இன்ஹிபிஷன்ஸ். ஆப்ஷன் சி அல்லோஸ்டெரிக் காம்படிஷன்ஸ். ஆப்ஷன் டி நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்ஸ். இதில் ஒன்று தான் லாக் அண்ட் கீ தியரியோட பெஸ்ட் எவிடன்ஸ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். அதுலேயே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன் மோர் கொஸ்டின் சொல்லலாம் இல்லைங்களா? பொதுவாக கிளைசின் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அமினோசிட்டில். இந்த கிளைசின் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்குன்னா, நோ ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். நோ ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். நோட் பண்ணிக்கோங்க. கிளைசின் ஈஸியாக நோ ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 13. The enzymatic functions of a protein is due to. The enzymatic function of a protein is due to. Option A. அதாவது புரோட்டீனில் பர்டிகுலராக என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் நடக்குது. எதில் நடக்குது?
அப்படியே ஒன்று சொன்னேன், ஒரு அமினோ ஆசிட் வந்து ப்ராசஸ் நடக்கும்போது லீனியராக அந்த ப்ராசஸ் நடக்கும், அதுக்குள்ளே தான் இதில் தான் அந்த ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் ஏ பிரைமரி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் பி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் சி செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் டி ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் பிரைமரி ஸ்ட்ரக்சரா, டெர்ஷரி ஸ்ட்ரக்சரா, செகண்டரி ஸ்ட்ரக்சரா, ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரா, இதுதான் என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது பாலிசாக்கரைடு யூஸ்டு எஸ். இந்த கொஸ்டினுக்கு ஒன்று கொஸ்டினை சொல்கிறேன். பாலிசாக்கரைடு இருக்கு இல்லைங்களா, இது பொதுவாக எப்படி அதனுடைய பார்ட் எப்படின்னா சாலிடிஃபைங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஓகேங்க, சாலிடிஃபை ஏஜென்ட்டுங்கன்னா அது ஏஜென்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய பார்ட்டி எப்படின்னா கல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாலிசாக்கரைடு பொதுவாக அதுக்கு பேர் என்ன பண்ணால் அகார். அகார் எங்கேருந்து உங்களுக்கு தெரியும், எதுலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு ஆல்கேலேருந்து. ஸோ அந்த நோட்ஸ் நம்ம ஆல்கேலே பார்த்துப்போம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14. என்சைம் தட் catalyze endergonic synthesis coupled with exergonic hydrolysis of ATP or எண்டர்கோனிக் ப்ராசஸும் எக்ஸர்கோனிக் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸும் ஏடிபியில் வந்து சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன? ஆப்ஷன் ஏ லைகேஸ், ஆப்ஷன் பி லையேசஸ், ஆப்ஷன் சி ஹைட்ரோலைசஸ், ஆப்ஷன் டி ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒன் மோர், மோஸ்ட் அபாண்டன்ட் ப்ரோட்டீன் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் அபாண்டன்ட் ப்ரோட்டீன்னு சொல்கிறோம், ரூபிஸ்கோவை சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ரூபிஸ்கோவை தான் நம்ம மோஸ்ட் அபாண்டன்ட் ப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 15. இன் கேஸ் ஆஃப் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்ஸ் ஆஃப் என் என்சைம், காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனுக்கு அந்த இடத்துல ஒரு என்சைம் வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணும்? ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ Vmax இஸ் இன்க்ரீஸ்ட், ஆப்ஷன் பி Km இன்க்ரீஸ்டு, ஆப்ஷன் சி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஹிபிஷன் ரிமைன் த சேம் இன் ஹை சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்ஸ், ஆப்ஷன் டி நன். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு மாற்று கருத்து உள்ள ஒரு மாற்று கொஸ்டின்ஸு. சல்ஃபர் பொதுவாக எதுக்கு தேவை, எது சிந்தசிஸ் பண்ணும்போது அது தேவை அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது மட்டும் சல்ஃபர் இஸ் நீடட். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது அங்கே என்ன தேவை? சல்ஃபர் இஸ் நீடட். கொஸ்டின் நம்பர் 16. என்சைம்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே முக்கியம். கேன் பி கிளாசிஃபைடு இன்டு சிங்கிள் கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க பயாலஜிக்கல் கெமிக்கல்ஸில். பிகாஸ் ஏன் அப்படின்னா அதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ரெகுலேட்டிங் மெட்டபாலிசம், ஆப்ஷன் பி ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம், ஆப்ஷன் சி காஞ்சுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ், ஆப்ஷன் டி நன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதுன்னு எடுத்துக்கணும். பொதுவாக ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் சொல்கிறோம் இல்லைங்களா, எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைப்ரஸை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபைப்ரஸ் கேரக்டர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. பியூரின்ஸ் ஆஃப் RNA ஆர். உங்களுக்கு பியூரினும் பைரிமிடினும் தெரியும், அதை வச்சு RNAவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ குவானைன் அண்ட் அடினைன், ஆப்ஷன் பி யுரேசில் அண்ட் தயமின், ஆப்ஷன் சி அடினைன் அண்ட் சைட்டோசின், ஆப்ஷன் டி யுரேசில் அண்டு குவானைன். வெரி சிம்பிள் நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் கரெக்டாக தொலைவி எடுங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டினை வேணுமே கொடுத்துருக்கேன், நீங்கள் முடிஞ்சளவுக்கு கரெக்டாக கொண்டு வருவீங்களான்னு தெரியல, பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்ல பாருங்க. பொதுவாக ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஒரு ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுறோம், அப்போது அந்த இடத்த என்ன சிந்தசிஸ் ஆகும்னா டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் சிந்தசிஸ் ஆகும். டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் சிந்தசிஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 18. விச் ஸ்டேட் இஸ் ராங் அபவுட் DNA? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அபவுட் DNA? ஆப்ஷன் ஏ some viruses have single strand DNA, option B some viruses have double strand RNA, option C is that DNA has 12 base pair for helix, option D length of one helix is bDNA is 45 Armstrong and ZDNA is 34 Armstrong. ஓகேங்களா? ஸோ இதனுடைய மாற்றில் ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லிடலாமா?
அடுத்தது பொதுவாக ஆன்டிபாடிஸ் இருக்குங்களா பிளட் பிளாஸ்மாவில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். பிளட் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 19. இஃப் ஒன் செயின் ஆஃப் DNA molecules has the base order 5 as ATTGACGT3 லாஸ்ட் இயர் இதை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க் வந்தது. வெரி சிம்பிள் கொஸ்டின் தான், ஈஸியாக அடிக்கலாம். தென் த பேஸ் ஆர்டர் ஆஃப் it complementary chain will be option A 3 அதை வச்சு அந்த 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 இதுக்கு பார்த்துக்குங்க, செயின் பார்த்துக்குங்க. அந்த செயின் பார்த்துட்டு ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்னு நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா? இப்போது பொதுவாக நம்ம எந்த என்சைமே டைஜஸ்டிவ் பண்ணக்கூடிய என்சைம் அப்படின்னா ஹைட்ரோலைசஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஈஸியாக டைஜஸ்டிவ் ஆகக்கூடிய ஒரு என்சைம் ஹைட்ரோலைசஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 20. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈஸியாக டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ குவானைன், ஆப்ஷன் பி யுரேசில், ஆப்ஷன் சி தயமின், ஆப்ஷன் டி சைட்டோசின். ஓகேங்களா? இதில் எது வந்து டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த இதோட கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் தரணும் இல்லைங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய 2 செக்மெண்ட், அது உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பர்சன் வருவாங்க, அது உங்களுக்கு தெரியும். பேசிக்காக கொஸ்டின் தான், என்சைம் தான். இட் இஸ் கால்டு லைகேஸ். அடுத்த கொஸ்டின் 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் என்சைம் அப்படிங்கிறோம். எந்த என்சைம் வந்து ஃபாஸ்டஸ்ட் என்சைம் சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ ஜைமேஸ், ஆப்ஷன் பி கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ், ஆப்ஷன் சி அமிலேஸ், ஆப்ஷன் டி ஹெக்ஸோகைனேஸ். ஹெக்ஸோகைனேஸ். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு மாற்று கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா? பொதுவாக நம்ம கோஃபேக்டர் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, கோஃபேக்டர் நம்ம எதை சொல்கிறோம், நான் ப்ரோட்டீன் பார்ட் எல்லாமே கோஃபேக்டரு, விட்டமின்ஸ் எல்லாமே கோஃபேக்டரு, மெட்டாலிக் அயன்ஸ் எல்லாமே கோஃபேக்டர். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 22. An organic substance is found to be enzyme and essential for its active is called. An organic substance found to an enzymes and essential for its activity is called. Option A apoenzyme, option B isoenzyme, option C coenzyme, option D holoenzyme. Which organic substance found to be enzyme is essential for activity? இதில் எது எசென்சியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு மாற்று கொஸ்டின் சொல்லலாம் இல்லைங்களா? பொதுவாக நம்ம என்சைமை, ஓகேங்களா, இல்லை ப்ரோட்டீன்ஸை நம்ம ரெகுலேட்டரி சைட்டில் நம்ம என்ன சொல்லணும்னா அல்லோஸ்டெரிக் சைட்னு சொல்லலாம். எதை? என்சைம் ஆர் ப்ரோட்டீன்ஸை. இதனுடைய கண்டென்ட் ரெகுலேட்டரி சைட் இருக்கு இல்லைங்களா, அது எது அப்படின்னா அல்லோஸ்டெரிக் சைட்டு தான். கொஸ்டின் நம்பர் 23. Inulin is a polymer of. Inulin is a polymer of. Option A amino acid, option B glucose, option C fructose, option D none of the above. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் இப்போது ஒன் மோர் கொஸ்டினை சொல்ல போகிறேன். ஏடிபியை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா காரல் லோமேன். ஏடிபி டிஸ்கவர் பண்ணது யார்? காரல் லோமேன். Now 24th questions. For its activity carboxypeptidase required. For its activity carboxypeptidase required. Option A niacin, option B copper, option C zinc, option D iron. சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு மாற்று கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா? பொதுவாக அமிலேஸ், ரெனின், ட்ரிப்சின் இவங்க எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ப்ரோட்டீன்னு சொல்லலாம். என்ன சொல்லுது? அமிலேஸ், ரெனின், ட்ரிப்சின் இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரோட்டீன் சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 25. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் லைக்லி டு பி இன்வால்வ் இன் ஸ்டெபிளைசிங் த 3-dimensional folding of the most proteins? Option A hydrogen bonds, option B electrostatic interactions, option C
hydrophobic interactions. Option D, ester bonds. Which of the following is the least likely to be involved? The stabilizing character. ஸோ டைமண்ட்ஸில் அந்த ஃபோல்ட் ஆகக்கூடிய மோஸ்ட் ப்ரோட்டீன் எதுன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ரோட்டீன் அந்த டைமண்ட்ஸில் ஃபோல்ட் பண்ணக்கூடிய பாண்ட் எது இதில்? ஓகேங்களா, அந்த 4 ஒன்று. ஒன் மோர் கொஸ்டின் இதில் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. பொதுவாக ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்டும் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னா எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் மேக்ஸிமம் அப்படி இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா, ஈச் கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா பயோகெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூ, சில பேருக்கு நோட்ஸ் இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.